ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ஏஜெண்ட்டுக்கு டீட்டெயில்டு வியூ, அப்டேட் வியூ, டெலிட் வியூலாம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்தோம், ரைட்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏஜெண்ட்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய்ட்டு இப்போ நான் அட்மின்குள்ளே போகிறேன். இங்கே போய்ட்டு இப்போது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா, இப்போ வந்து சுரேந்தர், சிவகுரு அப்படின்னு இருக்கு, ரைட்? ஸோ ரெண்டு பேருமே சுரேந்தர் அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் தான் இருக்காங்க, கரெக்டாக? அதாவது சுரேந்தர் எந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறாரோ அதே ஆர்கனைசேஷனில் தான் குருவும் வேலை பார்க்குறாரு. வாட் இஃப் நான் இன்னொரு ஏஜென்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு நான் சிவான்ற ஏஜெண்ட்டை குரு அப்படின்ற ஆர்கனைசேஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே போயிட்டு ஏஜென்ட் லிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணேன் அப்படின்னா, நான் சுரேந்திரா தான் லாகின் பண்ணியிருக்கேன். பட் குரு அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குற இந்த சிவாவும் நமக்கு விசிபிளாக இருக்கார், கரெக்டாக? ஆனால் நமக்கு தேவை என்ன? சுரேந்தர் லாகின் பண்ணுறாரு அப்படின்னா சுரேந்தருக்கு சுரேந்தரோடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் தெரியணும், கரெக்டாக? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு நம்மளோட views.pyயில் செக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஏஜென்ட் லிஸ்ட் வியூவில் பாருங்கள். இங்கே வந்து agent.objects.all அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இது என்ன பண்ணும், நம்மளுடைய ஏஜென்ட் மாடலில் போயிட்டு அந்த ஏஜென்ட் மாடலில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் புல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, அதனால தான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா ஏஜென்ட்ஸும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்காங்க. பட் நமக்கு ஆக்சுவல் தேவை என்ன? எந்த யூசர்ஸ் எல்லாம், அதாவது எந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து சுரேந்தர் அப்படிங்கக்கூடிய எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களோ, அவங்க ஆர்கனைசேஷனில் அசோசியேட் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும், கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஃபில்டர் கண்டிஷன் கொடுக்கலாம். இந்த ஆல்க்கு பதிலாக ஃபில்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இது வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்? நம்மளுடைய மாடல்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஓகே இதில் லீடோட மாடல்ஸ்.pyயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போயிட்டு பாருங்கள். ஏஜெண்ட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக ஃபில்டர் பண்ணலாம். ஒன்று ஏஜெண்ட்டோடைய யூஸரை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், இல்லை ஏஜெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஃபாரின் கீ, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து அசைன் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர்கனைசேஷனை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு self.request.user. ஸோ அந்த self.request.user அப்படின்னா என்ன? எந்த யூசர் இப்போ வந்து கரண்ட்டாக இந்த ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த self.request.user அப்படின்னு கொடுத்துரும். ஓகே, டாட் இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூசர் ப்ரொஃபைலை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே போய்ட்டு இந்த யூசர் ப்ரொஃபைலை வந்து நமக்கு தேவையான இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஓகே, சர்வர் ரன் ஆகலை. ஸோ யூசர் ப்ரொஃபைல், ஓகே. ஸோ இப்போ இந்த யூசர் ப்ரொஃபைல் இந்த கண்டிஷனை நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த வேரியபிளை வச்சு நம்ம வந்து இங்கே ஃபில்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஏஜென்ட்ஸ் இங்கே போய் மாடல்ஸ்.py பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரைட்? நான் என்ன பண்ணேன், ஆர்கனைசேஷன் ஈக்குவல் டு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கண்டிஷன் ஆர்க் அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஃபெச் பண்ணி வரக்கூடிய டேட்டா இந்த க்ரைட்டீரியா மீட் ஆனால் மட்டும்தான். அதாவது இந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த மாடலில் வந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எந்த யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க யூசர் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆர்கனைசேஷன் மட்டும்தான் டேட்டா வரும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஏஜென்ட் லிஸ்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, ஃபில்டர் அப்படின்ற அதில் ஃபில்டருக்கு வந்து ஃபில்டர்னு கொடுத்துருக்கோம், ஃபில்டர். ஓகே, இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு வந்து சிவா அப்படிங்கக்கூடிய அந்த யூசர் விசிபிளாக இல்லை. ஆல்தோ நம்ம ஏஜென்ட் லிஸ்ட்டில் வந்து சிவா அந்த ஏஜென்ட் இருந்தாலும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனை நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம், குரு அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷன். இன்கேஸ் இதை வந்து அப்படியே சுரேந்தர்னு அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்கே போயிட்டு ஏஜென்ட் லிஸ்ட்டில் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிவா அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷனும் தெரியும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வரக்கூடிய டேட்டாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே மட்டும் பண்ணணும்னு இல்லை, இங்கே வந்து இப்போ வந்து ஏஜென்ட் லிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ ஏஜென்ட்டை நம்ம டெலீட் பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எங்கெல்லாம் இந்த query set ரிட்டர்ன் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த ஃபில்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து query set நம்ம பாஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஆனால் ஏஜென்ட் அப்டேட் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸாக அந்த query set பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய யூசர் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ டீட்டெயில் வியூலேயே நம்ம வந்து query set அனுப்புகிறோம். இதையுமே நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ இப்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை, டீட்டெயில் வியூக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு, அப்டேட் வியூ கொடுத்தாச்சு, டெலீட் வியூ ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் யூசர் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனில் கூட ஏஜென்ட்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கேஸ்கேட் கொடுத்துருக்கோம். ஓகே. கேஸ்கேட் அப்படிங்கும்போது ஒரு யூசர் ஒரு ஏஜென்ட் டெலீட் ஆகிறாங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு அசைன் ஆகக்கூடிய லீட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த டீட்டெயில்டு வியூ, டெலீட் வியூ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எந்த யூசர்ஸ் எல்லாம் அசைன் ஆகிருக்காங்களோ, நம்மளோட ஆர்கனைசேஷனில் எந்த யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் விசிபிளாக இருப்பாங்க. இப்போ நான் இங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை வந்து வேறு இதுக்கு கொடுத்தா கூட சிவா வந்து குரு அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து சிவா வந்து விசிபிளாக இருக்க மாட்டார். ஓகே. ஸோ இது வந்து ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து யூசர் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லீடு அண்ட் ஏஜென்ட்ஸ் ரெண்டுமே விசிபிளாக இருக்குது. ரைட். வாட் இஃப் நான் வந்து இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஒரு யூஸராக நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஓகே. லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது சிவா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. சிவா அண்ட் அவங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு கொடுக்கலாம். லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சிவா வந்து ஆர்கனைசராக இருக்க மாட்டாங்க. சிவா வந்து ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட். நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு டீம் மேனேஜர் அண்ட் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய டீம் பீப்புள் அந்த மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ மேனேஜர் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து காட்டணும். ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களோட ரிப்போர்ட்டீஸுக்கெல்லாம் வந்து என்ன டேட்டா அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் காட்டணும். ரைட். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நாம் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லீட்ஸில் இருக்கக்கூடிய models.py போக போகிறோம். ஓகே. இந்த views.py நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓகே நம்ம லீட்ஸில் இருக்கக்கூடிய models.py. ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடி நம்ம ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கோம், யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக தான் நமக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னா 2 ஃபீல்டு வேணும். ஓகே. ஒன்று வந்து இது வந்து ஆர்கனைசராக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு, அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஏஜென்ட்டாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு. ஓகே. இஸ் ஆர்கனைசர். ஓகே. இது ஒரு ஃபீல்டு. ஓகே. models.boolean ஃபீல்டு. ஓகே. ஏன்னா நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஓகே. டிஃபால்ட் வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு யூசர் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணுறாங்க, அதாவது சைன்அப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்கனைசர், அதாவது டீம் மேனேஜர் அந்த லெவலில் வச்சுக்கலாமே. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏஜென்ட். ஓகே. இங்கே போயிட்டு இஸ் ஏஜென்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு யூசர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்கனைசர் கிடையாது, ஜஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து யூசரில் வந்து 2 ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. இவங்க வந்து ஆர்கனைசரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு, அடுத்து அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஏஜென்ட்டா அப்படின்றதுக்கு. ஸோ பை டிஃபால்ட் சைன்அப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆர்கனைசராக. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸுக்கு வந்து இதை ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூசர் லாகின் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்களுக்கு வந்து என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிவிட்டு நான் சர்வர் ஸ்டாப் பண்ணி மைக்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளியர். பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ். ஓகே. என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான மைக்ரேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து மைக்ரேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே.
python manage.py migrate. ஓகே என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரேஷன் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகே ஸோ இப்போ நம்ம போயிட்டு இங்கே போய் யூசர்ஸில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஓகே சர்வர் ரன் பண்ணோம். python manage.py run server என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம வந்து ரீலோட் பண்ணுறோம். அண்ட் சிவா கிடையாது. ஓகே நம்ம வந்து சுரேந்தர் கொடுக்கலாம். சுரேந்தர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து யூசரில் போய் ஏதோ ஒரு யூசரை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே இஸ் ஆர்கனைசர் இஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பை டிஃபால்ட் எல்லா யூசர்ஸுக்குமே இஸ் ஆர்கனைசர் வந்து ட்ரூ அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஏன்னா இப்போ நம்ம வந்து மைக்ரேட் பண்ணும்போது இஸ் ஆர்கனைசரை வந்து ட்ரூ அப்படின்னு வச்சுருக்கோம். ரைட் எல்லா யூசர்ஸுக்குமே பை டிஃபால்ட் இஸ் ஆர்கனைசர் வந்து ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு யூசருக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட்ஸ் நம்ம சுரேந்தர் அப்படிங்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் இங்கே குரு. ரைட் சேவ் கொடுத்துட்டு ஏஜென்ட்ஸில் போயிட்டு நம்ம குருவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஏஜெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே குருவுக்கு நான் போய் இதை வந்து ஆர்கனைசர்லேருந்து எடுத்துகிட்டு ஏஜெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். ஓகே ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்சன் இவங்க வந்து அட்மினா இல்லை அதாவது லாகின் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் ஆர்கனைசராக ஏஜெண்ட்டாக அப்படின்னு தெரியும். இப்போ வந்து சுரேந்தர் அப்படிங்கிறவர் ஆர்கனைசர். ஓகே குரு அப்படின்றவர் ஜஸ்ட் ஏஜெண்ட். ஓகே ஸோ இங்கே போய்ட்டு சுரேந்தர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதை லாகின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஆர்கனைசர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லீடும் காட்டணும் ஏஜெண்ட்டும் காட்டணும். கரெக்டாக இதுவே வந்து நான் வந்து குருவாக லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஜென்ட்ஸ் காட்டக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து லீடு மட்டும்தான் காட்டணும். ஓகே குரு அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அண்ட் லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ குருவாக லாகின் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்போ ஏஜென்ட்ஸ் காட்டக்கூடாது. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக போய் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய லேண்டிங் இங்கே நேவ் பாரில் போயிட்டு ஏஜெண்ட்டில் போயிட்டு நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இஃப். ஓகே ஸோ இங்கே போயிட்டு இப்போ செக்இன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூசர் வந்து ஆர்கனைசரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த யூசர் ஆர்கனைசராக இருந்தால் நீ இந்த ஏஜென்ட் லிங்க்கை வந்து எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஆர்கனைசர் இல்லை அப்படின்னா நீ வந்து காட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் யூசர் டாட் இஸ் ஆர்கனைசர். ஓகே இந்த நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய யூசர் வந்து ஆர்கனைசராக இருந்தால் நீ வந்து இதை காட்டு. ஓகே ஓகே இல்லைன்னா ஓகே ஸோ இங்கே வந்து என்டிஃப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்ஸ் கண்டிஷன் நமக்கு தேவையில்லை இல்லையா என்டிஃப். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம 2 இஃப் எண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இஃபுக்கு ஒன்று இந்த இஃபுக்கு ஒன்று. ஓகே நீங்கள் ஒரு என்டிஃப் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் இது பேஜ் பிரேக் ஆகும். ஸோ இப்போ நான் போயிட்டு ரீலோட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் குரு அப்படின்னு லாகின் பண்ணியிருக்காரு. குருவுக்கு வந்து இப்போது ஏஜென்ட்ஸ் வந்து லிங்க் விசிபிளாக இல்லை. ஸ்டில் குருவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நேராக இங்கே போயிட்டு இந்த லீட்ஸில் வந்து ஏஜெண்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே ஏஜென்ட்ஸ்னு கொடுத்து என்டர் அடித்தார்னா குருவால் அவரோட ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். கரெக்டாக நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நமக்கு ஒரு மிக்ஸின் எழுதியிருக்கோம் ஞாபகம் இருக்கா views.py போனோம் அப்படின்னா ஓகே ஸோ இங்கே போயிட்டு views.pyயில் பண்ணிங்கன்னா இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்ஸின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் மிக்ஸின் ஒன்று எழுதி அதை வந்து நம்ம இதில் கால் பண்ணிக்குவோம். அதாவது இவங்க வந்து லாகின் யூஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அண்ட் இவர் வந்து ஆர்கனைசராக இருந்தால் மட்டும்தான் இந்த பேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு கஸ்டம் மிக்ஸின் எழுதுவோம். ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.